ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம். இப்போது ஒரு சில கணவன் மனைவிகள் வந்து நல்லா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனசாபம் வந்து பிரிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ள உடனடியாக வசியம் நடக்கணும்னு இந்த தாந்திரிக முறையை பயன்படுத்துவோம். இது என்ன அப்படின்னா, முருக மரத்தை அடிப்படையாக வச்சுது. முருக மரத்தோட ஸ்பெஷல் உங்களுக்கு தெரியும், வேதாளம். முருக மரத்தில் வேதாளம் இருந்த கதைன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்பர் ஷாப்பில் கொஞ்சோண்டு முடி எடுத்துக்கோங்க. முன்னாடி நாளே பார்த்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அது எந்த முடினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு கைப்பிடி வர மாதிரி. ஒரு A4 ஷீட்டு, ஒரு ப்ளூ கலர் பென் இருக்கிறது உத்தமம். அப்புறம் ஒரு மஞ்சள் கலர் நூலோ அல்லது வெள்ளை கலர் நூலோ. இது பச்சை கலர் நூல் என்பது ரொம்ப விசேஷம். பச்சை கலர் நூல் இருந்தால் அப்படி முடியாதவங்க மஞ்சள் கலரோ இல்லை இப்போ வெள்ளை கலர் நூலோ எடுத்துக்கோங்க. இது செய்ய வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமை வந்து 10:30லேருந்து 11:30 இந்த டைமில் தான் நீங்கள் பண்ணணும். இதை நீங்கள் எழுதும்போது மேற்கு நோக்கி உட்காந்து எழுதணும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வத்தோட பேர் எழுதணும். உங்கள் குலதெய்வம் யார் இருக்காங்களோ அவங்க பேர் எழுதணும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து முனீஸ்வரன் இருக்காங்கன்னா முனீஸ்வரன் துணை, இப்போ காளி இருக்காங்கன்னா காளி துணை, பைரவர் இருக்காங்கன்னா பைரவர் துணை அப்படின்னு எழுதிட்டு, உங்களுடைய மனைவியோ அல்லது உங்கள் கணவனோ இருக்காங்கன்னா யார் வந்து வசியமாகணும், யார் வந்து நம்மளை புரிஞ்சிக்காமல் இருக்கணும், முதல்ல அவங்க அம்மாவோட பேர் எழுதணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போது ஒருத்தர் பேர் இருக்காங்க, அவங்க அம்மா பேர் வந்து துளசின்னு வச்சுக்கோங்களேன். துளசி மகள், இப்போ அவங்க பேர் வந்து சாந்தின்னு வச்சுக்கோமே, சாந்தி. துளசி மகள் சாந்தி இதை எழுதிட்டு, அதுக்கு கீழே இப்போ அந்த கணவனுடைய அம்மா பேர், இது ஏதாவது ஒரு பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நித்யா மகன், அவன் பேர் வந்து சண்முகம் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி எழுதணும். உடனடியாக வசியமாக வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு ப்ளூ கலர் பெண்ணில் எழுதணும். உங்களுக்கு எழுத தெரியலன்னா உங்கள் சார்பாக உங்கள் மேலே உண்மையாக அக்கறை இருக்கிறவங்க அந்த வெள்ளை பேப்பரில் எழுதும்போது மேற்கு நோக்கி உட்காந்து எழுதணும். மேற்குன்றது சூரியன் வந்து மறையிற திசை. மறையும் போது நம்ம சூரியனை பார்த்த மாதிரி எப்படி உட்காருவோம், அந்த மாதிரி உட்காந்து எழுதிட்டு அந்த A4 ஷீட்டில் தான் வச்சு எழுதுறீங்க இல்லையா, அதில் நீங்கள் கொண்டு வந்த அந்த முடியை அதில் உள்ளே வச்சுட்டு ஒரு பால் மாதிரி சுருட்டிட்டு அந்த நூல் கண்டை வந்து சுற்றணும். இது எல்லாமே அந்த 10:30லேருந்து 11:30க்குள்ளே தான் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நாளே வந்து ஒரு முருகு மரத்தை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அது பக்கத்துலேயே கூட உட்காந்துட்டு நீங்கள் மேற்கு பார்த்து உட்காந்து எழுதலாம். எழுதிட்டு அந்த பால் மாதிரி நூலில் சுற்றிருக்கீங்க இல்லையா, அதை அந்த முருகு மரத்தோடைய வேரில் கொஞ்சம் கை வச்சோ இல்லை குச்சி வச்சோ நோண்டிட்டு அந்த வேரில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த நூல் கண்டோட சுற்றி வச்சுருக்கீங்களே அது படுற மாதிரி வச்சுட்டு மண்ணை போட்டு மனசார வேண்டிக்கோங்க. என்னை புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக பேசணும்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டு வாங்க. கட்டாயமாக இது வந்து நடக்கும். அந்த வேதாளம் என்ன பண்ணுன்னா அதை வந்து பிரித்து பார்க்கும். அதுக்கு வந்து இந்த முடியை வந்து பிடிக்காது. ஆனால் அதில் இருக்கிற பேர் வந்து என்ன விஷயங்கள் இருக்குன்றது அது வந்து ரொம்ப யோசிக்கும். இந்த 2 பேருக்குள்ளே போயிட்டு பேசும். அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள கனெக்ஷனை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும். இது வந்து சித்த முறையில் வந்து நல்ல எஃபெக்டாக இருக்கக்கூடிய விஷயம். நீங்கள் முயற்சித்து பாருங்கள். ஆனால் உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு நீங்கள் அதை பண்ணும் பட்சத்தில் கட்டாயமாக நீங்கள் இதில் வந்து நல்ல ஒரு பலனை வந்து எதிர்பார்ப்பீங்க. முயற்சித்து பாருங்கள். ஓம் பத்ரகாளி, ஓம் நம சிவாய. நன்றி.